அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 171வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 9 முதல் 12 வரை. ஏசாயா அதிகாரம் 9. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். வரவிருக்கும் அரசர். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியுற்ற போர்க்களத்தில் போர்வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரை படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். யாக்கோபுக்கு எதிராக ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும். இஸ்ரேலுக்கு தண்டனை தீர்ப்பு. எப்ராஹிமியர், சமாரியாவின் குடிகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள். செருக்கினாலும் இதயத்தில் எழும் இருமாப்பினாலும் அவர்கள் சொல்லுவதாவது: செங்கல் கட்டடம் இடிந்து வீழ்ந்தது, எனினும் செதுக்கிய கற்களால் நாங்கள் கட்டி எழுப்புவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன, எனினும் அவற்றிற்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம். ஆதலால் ஆண்டவர் ரட்சீனின் அதிகாரிகளை அவர்களுக்கு எதிராய் கிளர்ந்தெழ செய்தார். அவர்கள் பகைவரை தூண்டிவிட்டார். கிழக்கிலிருந்து சீரியரும் மேற்கிலிருந்து பெலிஸ்தியரும் வந்தார்கள். தங்கள் வாயை விரிவாய் திறந்து இஸ்ரேலரை விழுங்கிவிட்டார்கள். இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது சினக்கை இன்னும் அடங்கவில்லை. தங்களை நொறுக்க வைத்தவரிடம் மக்கள் திரும்பவில்லை. படைகளின் ஆண்டவரை தேடவும் இல்லை. ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேலில் உயர்ந்தோர் முதல் தாழ்ந்தோர் வரை அனைவரையும் ஒலிவமர கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துவார். முதியவரும் மதிப்புமிக்கவருமே உயர்ந்தோர், பொய்யை போதிக்கும் இறைவாக்கினரோ தாழ்ந்தோர். இந்த மக்களை வழிநடத்தியோர் அவர்களை நெறிபிரள செய்தனர். அவர்களால் வழிநடத்தப்பட்டவரோ அழிந்து போயினர். ஆதலால் அவர்களுடைய இளைஞரை குறித்து என் தலைவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர்களிடையே வாழும் திக்கற்றோர் கைம்பெண்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை. அவர்கள் அனைவரும் இறைப்பற்றி இல்லாதவர்கள், தீச்செயல் புரிபவர்கள், எல்லோரும் மதிகேட்டையே பேசினர். இவையெல்லாம் நடந்தும் அவர் சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது சினக்கை இன்னும் அடங்கவில்லை. கொடுமை தீயை போல் கொழுந்துவிட்டு எரிந்தது. அது முட்புதர்களையும் நெருஞ்சி முள்களையும் தீர்த்து விட்டது. காட்டின் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்தி விட்டது. அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது. படைகளின் ஆண்டவரது சினத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது. மக்கள் நெருப்புக்கு விறகை போல் ஆனார்கள். ஒருவரும் தம் அடுத்திருப்பாரை விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வலப்புறம் காண்பவற்றை பிடுங்கி தின்றும் பசி அடங்கவில்லை. இடப்புறம் இருப்பனவற்றை எடுத்து விழுங்கியும் மனம் நிறைவடையவில்லை. ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர். மனாசே குடும்பத்தார் எப்ராஹிம் குடும்பத்தாரையும், எப்ராஹிம் குடும்பத்தார் மனாசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர். இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர்.
இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது சினக்கை இன்னும் அடங்கவில்லை. ஏசாயா அதிகாரம் 10. அநீதியான சட்டங்களை இயற்றுவோருக்கு ஐயோ கேடு. மக்களை ஒடுக்குகின்ற சட்டங்களை எழுதி வருவோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் ஏழைகளுக்கு நீதி வழங்காமல் அவர்கள் உரிமையை மறுக்கின்றார்கள். மக்களுள் எளியோரின் உரிமையை அவர்கள் திருடுகின்றார்கள். கைம்பெண்களை கொள்ளை பொருளாய் எண்ணி சூறையாடுகிறார்கள். திக்கற்றோரை இரையாக்கிக் கொள்கின்றார்கள். தண்டனை நாளில் என்ன செய்வீர்கள்? தொலைநாட்டிலிருந்து அழிவாகிய சூறை காற்று வரும்போது என்ன ஆவீர்கள்? உதவி நாடி யாரை தேடி ஓடுவீர்கள்? உங்கள் செல்வங்களை எங்கே வைத்துவிட்டு செல்வீர்கள்? கட்டுண்ட கைதிகளிடையே தலை கவிழ்ந்து வருவீர்கள். இல்லையேல் வெட்டுண்டு மடிந்தோரிடையே வீழ்வீர்கள். இதிலெல்லாம் ஆண்டவரின் சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது சினக்கை இன்னும் அடங்கவில்லை. ஆண்டவரின் கருவி அசீரியா. அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்கள் மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். அவன் இருமாப்புடன் சொல்வதாவது, என் படை தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஓர் அரசர் அல்லவா? கல்நேர் நகர் கர்கமிசு நகர் போன்றதல்லவா? ஆமாத்து நகர் அர்பாது நகருக்கு இணையல்லவா? சமாரியா நகர் தமஸ்கு நகரை ஒத்ததல்லவா? சிறப்பு வாய்ந்த சிலை வணங்கும் அரசுகள் வரை என் கை எட்டி இருக்கின்றது. அந்நாட்டு சிலைகள் எருசலேம் சமாரியா நகர் சிலைகளை விட எண்ணிக்கையில் மிகுதி. சமாரியாவையும் அதிலுள்ள சிலைகளையும் அழித்து பாழ்படுத்தியவன் நான். இப்படி இருக்க எருசலேமுக்கும் அதன் மக்கள் வழிபடும் சிலைகளுக்கும் அவ்வாறே செய்ய மாட்டேனோ? எனவே சியோன் மலை மேலும் எருசலேமிலும் என் வேலைகள் அனைத்தையும் முடித்த பின் ஆணவம் நிறைந்த அசீரிய அரசனின் சிந்தனையை முன்னிட்டு இருமாப்புடன் அவன் பேசிய பேச்சுகளை முன்னிட்டும் அவனை நான் தண்டிப்பேன் என்கிறார் என் தலைவர். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்களிடையே அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார். அதன் தூயவர் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார். அது அவனுடைய முட்புதர்களையும் நெருஞ்சி முள்களையும் ஒரே நாளில் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். வனப்பு மிக்க அவனுடைய காடுகள், செழிப்பு மிக்க அவனுடைய தோட்டங்கள் யாவும் உள்ளும் புறமும் அழிக்கப்படும். அது நோயாளி ஒருவன் உருக்குலைவதை ஒத்திருக்கும். அவனது காட்டில் மிக சில மரங்களே எஞ்சியிருக்கும். ஒரு சிறுவன் கூட அவற்றை எண்ணி எழுதிவிடலாம். எஞ்சியோரின் மீட்பு. அந்நாளில் இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போரும் யாக்கோபின் மக்களில் தப்பி பிழைத்தோரும் தங்களை அடித்து நொறுக்கிய நாட்டை இனி சார்ந்திருக்க மாட்டார்கள். மாறாக இஸ்ரேலின் தூயவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரையே சார்ந்திருப்பார்கள். யாக்கோபின் குடும்பத்தாருள் எஞ்சியிருப்போர் சிலர் வலிமை மிக்க இறைவனிடம் திரும்பி வருவர். இஸ்ரேலே, இப்பொழுது உன் மக்கள் கடற்கரை மணலை போல் இருப்பினும் அவர்களுள் எஞ்சியிருப்போரே திரும்பி வருவர்.
அழிவு நெருங்கி வந்தாயிற்று. அழிவு வருவது தீர்ப்பாயிற்று. பொங்கி வரும் இறை நீதி இதனால் வெளிப்படும். ஏனெனில் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் தாம் ஆணையிட்டபடியே நாடு முழுவதிலும் அழிவை கொண்டு வருவார். அசிரியாவுக்கு ஆண்டவரின் தண்டனை தீர்ப்பு. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: சியோனில் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்தியர் முன்பு செய்தது போல் அசீரியன் தடியால் உங்களை அடிக்கும் போதும் கோலை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போதும் நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் உங்கள் மேல் கொண்ட என் கடும் சினம் தணிந்துவிடும். அப்பொழுது அசீரியர்களை அழிக்குமாறு அது திசை திரும்பும். ஒரே பாறை அருகில் முன்பு மீதியானியரை அடித்து வீழ்த்தியது போல் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்டையை எடுப்பார். எகிப்தியரை அழிக்க செங்கடல் மீது தமது கோலை ஓங்கினது போல அவர்களுக்கு எதிராய் தம் கோலை ஓங்குவார். அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடை தெரியப்படும். பகைவனின் படையெடுப்பு. பகைவன் ஐயாத்துக்கு எதிராய் போர் தொடுத்துள்ளான். அவன் மிக்ரோனை கடந்து வந்துவிட்டான். மிக்மாசிலே தன் மூட்டை முடிச்சுகளை வைத்திருக்கிறான். கணவாயை அவர்கள் கடந்து விட்டார்கள். கேபாவில் தங்கி இரவை கழிக்கின்றார்கள். ராமா நகரின் மக்கள் அஞ்சி நடுங்குகின்றார்கள். சவுலின் நகரான கிபையாவில் உள்ள மக்கள் ஓட்டம் எடுக்கின்றார்கள். பெத்தல்லிம் மக்களே, கூக்குரல் எடுங்கள். இலாயிசா மக்களே, உற்று கேளுங்கள். அனத்தோத்தின் மக்களே, மறுமொழி கூறுங்கள். மத்மேனா மக்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். கெபீமினில் வாழ்வோர் புகலிடம் தேடி ஓடுகிறார்கள். இன்றே அப்பகைவன் நோபு நகரில் தங்குவான். அங்கிருந்து மகள் சீயோனின் மலைக்கும் எருசலேமின் குன்றிற்கும் எதிராக கையை ஓங்கி அசைப்பான். நம் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் அச்சுறுத்தும் ஆற்றலால் கிளைகளை வெட்டி வீழ்த்துவார். உயர்ந்தவற்றின் கிளைகள் துண்டிக்கப்படும். செருக்குற்றவை தாழ்த்தப்படும். நிமிர்ந்து நிற்பவை தரைமட்டமாக்கப்படும். அடர்ந்த காட்டை அவர் கோடரியால் வெட்டி வீழ்த்துவார். லெபனோன் தன் உயர்ந்த மரங்களுடன் தரையில் சாயும். ஏசாயா அதிகாரம் 11. நீதியுள்ள அரசரின் வருகை. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். நாடு கடத்தப்பட்டோர் திரும்பி வரல். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்று நிறைந்ததாக இருக்கும். அந்நாளில் என் தலைவர் மீண்டும் தன் கையை நீட்டி அசீரியா, எகிப்து, பத்ரோசு, பாரசீகம், எத்தியோப்பியா, ஏலாம், சினார், அமாத்து முதலிய நாடுகளிலும் கடல் தீவுகளிலும் வாழும் தம் மக்களுக்கு எஞ்சியிருப்போரை தம் நாட்டிற்கு திரும்ப கொணர்வார். பிற இனத்தாருக்கென ஒரு கொடியை ஏற்றி வைப்பார். இஸ்ரேலில் நாடு கடத்தப்பட்டோரை ஒன்று திரட்டுவார். யூதாவில் சிதறுண்டு போனவர்களை உலகின் நாற்புறத்தில் இருந்தும் கூட்டி சேர்ப்பார். எப்ராமியரின் பொறாமை அவர்களை விட்டு நீங்கும். யூதாவை பகைத்தோர் வெட்டி வீழ்த்தப்படுவர். எப்ராஹிமியர் யூதா மேல் பொறாமை கொள்வதில்லை. யூதாவும் எப்ராஹிமரை பகைப்பதில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்து மேற்கிலுள்ள பெலிஸ்தியரின் தோல் மேல் பாய்வார்கள்.
கீழ்த்திசை நாட்டினரை கொள்ளையடிப்பார்கள். ஏதோமையும் மோவாபையும் கைப்பற்றி கொள்வார்கள். அம்மோன் மக்கள் அவர்களுக்கு அடிபணிவார்கள். எகிப்தின் கடல் முகத்தை ஆண்டவர் முற்றிலும் வற்ற செய்வார். பேராற்றின் மேல் கையசைத்து அனல் காற்று வீச செய்வார். கால் நனையாமல் மக்கள் கடந்து வரும்படி அந்த ஆற்றை 7 கால்வாய்களாக பிரிப்பார். இஸ்ரவேலர் எகிப்து நாட்டிலிருந்து வந்த நாளில் பெருவழி தோன்றியது போல ஆண்டவரின் மக்களுள் எஞ்சியோர் வருவதற்கு அசீரியாவிலிருந்து பெருவழி ஒன்று தோன்றும். ஏசாயா அதிகாரம் 12. நன்றிப்பா. அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என் மேல் சினம் அடைந்திருந்தீர். இப்பொழுதோவும் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பு. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.